ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ டைம் சேனல். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ டைமில் பார்க்க போகிற படம் 2004 விஜய் அண்ட் த்ரிஷா நடித்து வெளிவந்த கில்லி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படம் தான் 20 வருஷம் ஆச்சு, இப்போ எதுக்காக ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 20 வருஷம் இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எப்போ பார்த்தாலும் சரி, கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாத, விறுவிறுப்பு குறையாத ஒரு படம்னா அது இந்த கில்லி தான். இத்தனை வருஷம் கழித்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்களே, யாருமே தேட்டருக்கெலாம் வந்து படம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் இந்த படத்தை நம்ம தேட்டரில் போய் பார்த்தோம். தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்ல கதையுள்ள, நல்லா ஓடின சில திரைப்படங்களை எல்லாம் பேக்வேர்டு போய் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா, இந்த ஃப்ரைடே சாட்டர்டே தான் நியூ மூவி எல்லாமே ரிலீஸ் ஆகுது. அந்த கேப்பில் மண்டே டியூஸ்டே இந்த மாதிரி கேப்பில் ஓடின நல்ல சில திரைப்படங்கள் அதை நான் ரிவ்யூ பண்ணி பப்ளிஷ் பண்ணுறேன். பார்க்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பார்த்தா போதும், வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த படம் இவ்வளோ பெரிய மெகா ஹிட் ஆனதுக்கு விஜய்க்கு அப்புறமா யார் ரீசன் பார்த்தோம்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் வித்யாசாகர். இந்த படத்தில் வர்ற 6 பாட்டுமே செம்ம ஹிட்டு. படத்தில் ஒவ்வொரு சீனுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பட்டையை கிளப்பியிருப்பார். இந்த பாடல்கள் எல்லாம் எத்தனை தடவை கேட்டாலும் சரி, சலிக்கவே சலிக்காது. அர்ஜுனர் வில்லு சாங்கை கேட்கும்போதெல்லாம் சரி, நாம் எவ்வளவு துவண்டு போயிருந்தாலும் உடனே பூஸ்டப் கிடச்ச மாதிரி இருக்கும். கார் மற்றும் பஸ்லலாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த சாங் வந்துச்சு அப்படின்னா வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஆல் டைம் ஹிட் சாங்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்த த்ரிஷா இப்போ வரைக்கும் எந்த படத்தில் யாருக்கு ஜோடியாக நடித்தாலும் சரி, அது ஒரு கரெக்டான பேர் காம்பினேஷனாக இருக்கிறது இல்லை. வீட்டில் டிவி சேனல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சேனலில் கில்லி படம் ஓடிட்டு இருந்தால் சேனலை சேஞ்ச் பண்ணாமல் புதுசாக படம் பார்க்குற மாதிரி இந்த படத்தை பார்க்க தோணுது. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஹீரோ விஜய் ஒரு நல்ல கபடி பிளேயர். ஹீரோவோட அப்பா ஒரு போலீஸ், அம்மா அண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிற ஒரு தங்கச்சி அப்படின்னு ஒரு அழகான குடும்பமாக போயிட்டுருக்கு. கபடியில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஹீரோ மதுரையில் நடக்க போகிற ஒரு கபடி போட்டியில் கலந்துக்கிறதுக்காக அப்பா அம்மா கிட்ட திருச்சியில் நடக்கிற சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறதா போய் சொல்லிட்டு போகிறாரு. மதுரையில் வில்லன் பிரகாஷ்ராஜ் ஆளுமை தான் அதிகமாக இருக்குது. கொலைகளும் நிறையவே பண்ணியிருக்காரு. மதுரையில் ஒரு அழகான கிராமத்தில் ஹீரோயின் த்ரிஷாவை காமிக்கிறாங்க. த்ரிஷாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுற வில்லன் அடிக்கடி தன்னையை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரப்போஸும் பண்ணிகிட்டே இருக்கார். இந்த லவ்க்கு இடையில் யார் வந்தாலும் சரி சும்மா விடுறதில்ல வில்லன் பிரகாஷ்ராஜ். கபடி போட்டிக்கு மதுரைக்கு போன விஜய் த்ரிஷா பிரச்சனையில் இருக்கிற சிச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு த்ரிஷாவை எப்படியோ போராடி பிரச்சனைகளை சந்தித்து மதுரையில் இருந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து தன்னோட வீட்டில் யாருக்கும் தெரியாமல் தங்க வைக்கிறார். ஹீரோவோட தங்கச்சிக்கு ஒரு நாள் த்ரிஷா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தெரிய வந்த பிறகு விஜயோட தங்கச்சி அண்ட் த்ரிஷா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. மதுரையில் தொலைச்ச ஹீரோயினை தேடி சென்னை வர்றாரு வில்லன் பிரகாஷ்ராஜ். வில்லனோட அப்பா ஒரு பெரிய அரசியல்வாதி. இப்படி ஹீரோயினை தேடி சென்னைக்கு வந்த வில்லன் பிரகாஷ்ராஜ் த்ரிஷாவை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ். மதுரையில் ஹீரோ விஜய் ஹீரோயின் த்ரிஷாவை பார்த்த அந்த நிமிஷத்துலேருந்து படத்தோட விறுவிறுப்பு ஸ்டார்ட் ஆகுது. படம் முடிகிற வரைக்கும் அந்த விறுவிறுப்பு கொஞ்சம் கூட குறையவே குறையாது. மற்றும் ஒரு மூவியோட ரிவ்யூ டைமில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.